அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். உங்கள் வீட்டில் வீண் விரைய செலவுகள் ஏற்படுது, மருத்துவ செலவு அதிகமாகுது, மேலும் யாரையாவது நம்பி பணம் கொடுக்குறீங்க, அவங்க வந்துட்டு உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட வாங்கின பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றிக்கிட்டே போகிறாங்க, இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்ட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படிங்கும்போதும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருக்குது, ஒரு நிம்மதியான சூழ்நிலையும் இருக்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் நாம் ஏதாவது ஒரு பிளான் பண்ணோம் அப்படிங்கும்போது அந்த பிளான் படி எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது. மேலும் ஏதாவது ஒன்று செஞ்சாலும் அதில் நமக்கு ஒரு எதிர்மறையான விஷயங்கள் தான் நடக்குது. அதாவது இது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் ஒன்று ஓகே அப்படின்னு சொல்லிட்டு செய்யலான் இருப்போம், ஆனால் அதில் நமக்கு பாசிட்டிவான ஒரு பதில் வராது, எதிர்மறையாக போயிடும், சாதகமான சூழ்நிலை இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலைகள் இருந்ததுங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். சரி, இந்த ஒரு பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம், ஏன் இன்றைக்கி செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். இன்றைக்கி நமக்கு மார்ச் மாதத்தின் 11ஆம் தேதி, மாசி மாதத்தின் 27ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த புதன்கிழமை மகாவிஷ்ணுவுடைய வழிபாட்டுக்கும் உங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான தேய்பிரை அஷ்டமி திதியானது இருக்குது. இந்த தேய்பிரை அஷ்டமி திதி இன்று பார்த்திங்கன்னா நமக்கு பின்னேறவே, அதாவது 2 மணி 2 நிமிஷம் அப்படிங்கும்போது தொடங்கிடுச்சுங்க. இது நாளை அதிகாலை 4 மணி 5 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. மொத்தத்தில் இந்த நாள் முழுவதுமே நமக்கு இந்த தேய்பிரை அஷ்டமி திதி இருக்குது. மாதந்தோறும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி நாளில் நம்ம காலபைரவர் வழிபாடு செய்கிறது கைமேல் பலனை கொடுக்கும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனை விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீக்கக்கூடிய சக்தி காலத்தை வென்றவரான காலபைரவருக்கு உண்டு அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே காலபைரவர் சந்நிதி இருக்கும். நீங்கள் மாலை நேரத்தில் ஒரு 5 மணிக்கு மேலே கோவிலுக்கு போனீங்கன்னா அங்கே அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடக்கும். நீங்கள் போய் கண்குளிர பார்த்து உங்களுடைய கஷ்டங்களை அங்கே முன்வைங்க. கண்டிப்பாக எல்லா கஷ்டங்களும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். அதுவும் இப்போ சனி பயிற்சி எல்லாம் நடந்தது இல்லையா, இப்போ நமக்கு இந்த 7.5 சனி நடந்துகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருஷம் அந்த சனி பயிற்சிக்கான சூழ்நிலை தான் போயிட்டுருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்மறையான பிரச்சனைகள் உங்கள் ஜாதகத்தில் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கும்போது அதெல்லாம் நீங்குவதற்காகவும் நீங்கள் காலபைரவர் வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஏன்னா சனீஸ்வரருடைய குரு தான் பார்த்திங்கன்னா காலபைரவர். இவரை வழிபாடு செஞ்சாவே சனி பகவானால் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் வராதுன்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த நாளில் கையில் ஒரு பொருள் வச்சுட்டு ஒன்று சொல்லுங்கள், மேலும் தெருநாய்க்கு ஒரு பொருள் தானம் கொடுங்க, இதன் மூலமாக தீராத கஷ்டமெல்லாம் தீரும் என்பது குறித்து நேற்று இரவே வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அதன்படி அவசியமாக செஞ்சு பாருங்கள். லிங்க் வேணும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்றைக்கி இத்தனை சிறப்பும் இருக்கிறதுனால இப்போ நம்ம வெந்தயத்தை வச்சு ஒரு பரிகாரம் செய்ய போகிறோம். ஏன்னா வெந்தயம்ங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம்னு சொல்லலாம். நல்ல ஒரு பணவரவை கொடுக்கும். இதனுடைய தன்மையை பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு பசைத்தன்மையை கொண்டு வரும். இந்த பசைத்தன்மை பார்த்திங்கன்னா பணத்தை நம்மிடமே தக்க வைக்கக்கூடிய தன்மையை குறிக்கும். அதனால் நம்ம புதன்கிழமை நாளில் புதன் பகவானுக்குரிய இந்த வெந்தயத்தை பயன்படுத்துறது பணம் வீண் விரைய செலவாகிறத தடுத்து அப்படியே செலவானாலும் அது சுப செலவாக ஆக வைக்கும். அந்த செலவான பணமும் திரும்ப நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த வெந்தயத்தை நம்ம எடுத்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம், பிறப்பிறப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம், அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம். எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாம். இந்த நாள் முழுவதுமே நமக்கு இந்த அஷ்டமி திதி இருக்கிறதுனால எப்போ வேணாலும் செய்யலாம். ராகுகாலம் மதியம் 12 மணிலேருந்து 1:30, யமகண்டம்ங்கிறது காலையிலேயே நமக்கு முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்த்துடலாம். ஒரு காலியான மண்ணகல் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருந்தேன். அதை இந்த விளக்கில் கொஞ்சம் கொட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் நான் கையில் வச்சுருக்கிறேன். இப்போ அதை நான் தனியாக இப்படி வச்சுக்குவேன். நீங்களும் முதல்ல கொஞ்சம் போட்டுட்டு மீதி வெந்தயத்தை தனியாக வைங்க.
சரிங்களா? அடுத்து நமக்கு தேவையானது ஒரு 5 ரூபாய் காசு. ஏன்னா பணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கணுங்கிறதுக்காக தானே இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறோம். அப்போ சில்லறை காசு பயன்படுத்துறது சிறப்பு. ஏதாவது ஒரு காசு எடுத்துக்கிறது, அதாவது 1 ரூபா 2 ரூபா எடுத்துக்கிறது காட்டிலும் 5 ரூபாய் காசு எடுத்துக்கிறது விசேஷம். இது பார்த்திங்கன்னா குபேரருக்குரியது, நல்ல ஒரு பணவரவு கொடுக்கக்கூடியது, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பாசிட்டிவான பதிலை நமக்கு தரக்கூடியதுன்னு பார்க்கும்போது இந்த 5ங்கிற எண் மற்றும் இந்த 5 ரூபாய் காசை வந்து சொல்லலாம். மேலும் இன்றைக்கி புதன்கிழமை நாளாக இருக்குது. புதன் பகவானுக்குரிய என்னென்னு பார்க்கும்போதும் 5 தான். சரிங்களா? அதனால் இந்த 5 ரூபா காசு வந்து எடுத்துகிட்டு இதை சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா வெந்தயம், இந்த வெந்தயத்துக்குள்ளே இந்த காசை வந்து நீங்கள் போட்டுருங்க. இப்போ இந்த காசுக்கு மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் வெந்தயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அகல் விளக்கு இருக்குது இல்லையா, இதுவே பார்த்திங்கன்னா மண் தத்துவம். இப்போது மண் தத்துவங்கிறதே நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுத்துரும். இதில் பணவசியம் தரக்கூடிய வெந்தயத்தை நம்ம முதல்ல போட்டிருக்கிறோம். சரிங்களா? அதுக்கு மேலே இந்த காசை வந்து வச்சுருக்கோம். அதுக்கு மேலே மறுபடியும் வெந்தயம் போட்டிருக்கோம். இப்போ இந்த காசு பார்த்திங்கன்னா இந்த வெந்தயத்துக்குள்ளே வந்து மறைஞ்ச மாதிரி வந்து இருக்கும். கீழேயும் வெந்தயம், மேலேயும் வெந்தயம். இது பார்த்திங்கன்னா அது அப்படியே காசை வந்து மறைச்சி வச்சுருக்கோம். அடுத்து நமக்கு பணவரவில் இருக்கிற அந்த தடைகள் நீங்கணும், அந்த எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் நீங்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு நமக்கு 8 மிளகு வந்து தேவைப்படுது. அஷ்டமி நாளில் மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் கைமேல் பலனை கொடுக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம்னு பார்க்கும்போது அஷ்டமி திதியில் செய்யக்கூடிய மிளகு பரிகாரம்னு வந்து சொல்லலாம். அதனால் எண்ணி 8 மிளகு வீட்டில் இருக்கிறதே எடுத்துக்கோங்க. இப்போது ஒவ்வொரு மிளகாக பொறுமையாக வந்துட்டு இந்த வெந்தயத்து மேலே வந்து வச்சுருங்க. இது ஒரு நிமிஷம் உங்கள் கையால் எடுத்து உங்களுடைய கோரிக்கையை முன்வைங்க. நல்ல ஒரு பணவரவு உண்டாகணும், வீண் விரைய செலவுகள் குறையணும், பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும், வீட்டில் எந்த ஒரு கெட்டதும் நடக்கக்கூடாது, வர வேண்டிய பணம் கைக்கு வரணும்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க. இப்போ சுத்தமாக இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இதை கொண்டு போயிட்டு நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடும் வந்து செஞ்சுக்கலாம். பீரியட்ஸில் இருக்கிறவங்க பூஜை அறைக்கு போக முடியாது, அதனால் நீங்கள் ஹாலில் உட்காந்து வழிபாடு வந்து செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு இதை வந்துட்டு நீங்கள் 2 இடத்துல வைக்கலாம். ஒன்று வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் வந்துட்டு வைக்கலாம், இன்னொன்று வந்து பூஜை அறையில் வைக்கலாம். உங்களுக்கு 2 இடத்துல எங்கே வசதிப்படுதோ அங்கே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இப்போ நிலைவாசலில் வைக்கிறோம் அப்படிங்கும்போது உள்ளே வைக்கணுமா வெளியில் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளேயே வச்சிங்கன்னா போதும். உள்ளே வந்து வடகிழக்கு மூலை. இப்போ நம்ம வீடு பார்த்திங்கன்னா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கதவு போய் ஒதுங்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இந்த வடகிழக்கு மூலையத்தான் இருக்கும் ஹாலில். சரிங்களா? அப்போ இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா இந்த கதவு வந்து செவுத்தில் இடிச்சுக்க அது மாதிரி குட்டியாக ஒரு டைல்ஸ் வந்து சப்போர்ட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு துணியை வச்சு சும்மா தொடச்சி விட்டுட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் இதை வந்து வச்சிடலாம். இல்லைன்னா பூஜை அறையில் கூட வச்சுக்கோங்க. இந்த 2 இடத்துல எங்கேயாவது ஒன்று வந்து வைங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுநாள், அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை நாளாக வரும். இந்த வியாழக்கிழமை நாளில் நீங்கள் குளித்து முடிச்சதுக்கப்புறமா இந்த 3 பொருளும் இருக்குது இல்லையா, மிளகு, இந்த வெந்தயம், இந்த 5 ரூபாய் காசு, இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்களுடைய வீட்டில் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிடலாம். சரிங்களா? இல்லைன்னா சின்னதாக ஒரு துணி எடுத்துக்கோங்க. பச்சை நிற துணியாக எடுத்துக்கிறது விசேஷம். நாளைக்கு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையாக இருக்குது, குபேரருக்குரிய நாளாகவும் இருக்குது. அவருக்குரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை. சரிங்களா? ஒரு பச்சை கலர் துணியை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த 3 பொருளையும் கொட்டி சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி ரெடி பண்ணிட்டு கூட நீங்கள் வந்துட்டு பீரோவில் வச்சுக்கலாம். இல்லைன்னா பர்ஸில் போட்டுக்கலாம். எங்கே வேணால் போடலாம். பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சோம் அப்படின்னாவே போதும். இதை 1 மாதம் கழித்து இந்த காசை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திட்டு இந்த பொருட்களை நீங்கள் அப்படியே ஒரு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. சரிங்களா? இன்றைக்கி இது வந்து ஒன்றா பூஜை அறையில் முழு நாளும் வந்து இருக்கணும், இல்லைனா வடகிழக்கு மூலையில் வந்து முழு நாளும் வந்து இருக்கணும். இது இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பணம் தொடர்பான பிரச்சனைகள், திருஷ்டிகள் இதெல்லாம் நீங்கள் அதற்கு வழிவகுக்கும். அதன் பிறகு நீங்கள் நாளைக்கு எடுத்து இதை பீரோவில் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம். எல்லோரும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.